Please subscribe Sadhguru Sai Creations. நிறைய பேருக்கு இந்த மூட் ஸ்விங் இருக்கும். திடீர்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, திடீர்னு ஒரு சோகம், அக்ரெசிவாக திடீர்னு கத்துறது, இந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய சமயங்களில் ஸோ ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய மூலிகைகள் வந்து நம்ம தெய்வீக ஆற்றல் இருக்க நம்ம வீடுகளில் வச்சுப்போம். ஆனால் இந்த வில்வ இலைகளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா பாத எரிச்சல் இருக்குது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கல், இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நீண்ட நாட்களாக நிறைய பேருக்கு இருக்குது. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய உள் சுவர், இந்த எண்டோமெட்ரியம் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எண்டோமெட்ரியம் திக்கனிங் இருக்குது, மலக்குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மலக்குடல் புற்றுநோய் இருக்கா, பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு, தலைமுடி உதிரல், தலை சூடாக இருக்குது, அதாவது ஜென்ரலாக உஷ்ணம் தொடர்பான நோய்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் நிறைய மூலிகைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்வியலோடு ஒட்டி பிணைந்து நிறைய மருத்துவ குணங்கள், தெய்வீக ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வில்வம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வில்வத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு வில்வத்துக்குமே தனித்தன்மையாக இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த வில்வத்தோட ஆக்ஷன் என்ன, வில்வம் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகளை தருது, எந்த மாதிரியெல்லாம் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம், எந்த நோய்க்கு எடுத்துக்கலாம். பொதுவாக வில்வம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பித்தத்தை குறைக்கும் மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். பித்தத்தை குறைக்கணும், பித்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள் இது எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படின்னா வில்வம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வில்வத்தை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கிரிகை நோய்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். கிரிகை அப்படின்னா மைண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சிலருக்கு வந்து தூங்காமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதிகமாக டிப்ரெஷனில் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்துக்குமே வில்வம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போ பெண்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பேருக்கு இந்த மூட் ஸ்விங் இருக்கும். திடீர்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, திடீர்னு ஒரு சோகம், அக்ரெசிவாக திடீர்னு கத்துறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு மனநிலைக்கு, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரணும்னா வில்வம் ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்றதையும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது அல்சர், வயிற்று புண்களுக்கு வில்வம் மிக சிறந்த மூலிகை. இதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள், வில்வத்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் ஒரு சிறந்த வயிறு புண்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய சமயங்களில் ஸோ ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு இந்த வில்வத்தையும் நம்ம பயன்படுத்துறது காலமாக இதை நம்ம பயன்படுத்திட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி சிறுநீரகம் தொடர்பான நோய்களுக்கும் வில்வ இலைகள் பயன்படுது. வில்வ மர பட்டையிலிருந்து நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர், பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வில்வம் ஒரு சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம வில்வத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வில்வ இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதை நிழலில் உலர்த்தி வச்சுக்கிட்டோன்னா, வில்வ இலைகள் பொதுவாகவே சொல்லுவாங்க நிறைய மூலிகைகள் வந்து நம்ம தெய்வீக ஆற்றல் இருக்க நம்ம வீடுகளில் வச்சுப்போம். ஆனால் இந்த வில்வ இலைகளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா அது உலர்ந்த பிறகுமே அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது காற்றில் அதோட மனம் பரவும் பொழுது பார்த்தோம்னா, அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ், மனதுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைனா நம்ம வில்வத்தை சொல்லலாம். பொதுவாகவே இந்த வில்வத்தை வந்து சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நிறைய ஆலயங்கள்லையும் இதை வச்சுருக்காங்க. இப்போ இந்த பிபி இருக்கிறவங்க வில்வத்தை எப்படி நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, வில்வ இலைகள் கிடைச்சா டெய்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இல்லை வில்வ இலைகளை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து நல்லா உலர்த்தி 1-2 நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை டெய்லி காலையில் நம்ம வந்து வெறும் வயிற்றில் இதை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு வில்வம் போட்டோம்னா கொஞ்சம் பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு சீரகம் அடுத்த ஒரு மிக சிறந்த மூலிகை. சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும்.
இப்போது ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம்னா 1 கிளாஸோ இல்லை ஒரு 3/4 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைத்து காலையில் இதை நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும். இப்போது பிபி கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்பொழுது இதை தாராளமாக இதையும் குடிச்சிக்கலாம். ஏன்னா பாத எரிச்சல் இருக்குது, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நீண்ட நாட்களாக நிறைய பேருக்கு இருக்குது. இதை சரி பண்ணணுன்னாலும் நம்ம வில்வத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ வில்வ இலைகளை சீரகத்தோடு சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் இதிலிருந்து பல நோய்கள் குணமாகுது. அடுத்ததாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய உள் சுவர், இந்த எண்டோமெட்ரியம் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எண்டோமெட்ரியம் திக்கனிங் இருக்குது, அதில் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா இந்த வில்வத்தை பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த வில்வத்திலிருந்து செய்யக்கூடிய தைலம் இருக்குது, இந்த வில்வாதி தைலம். இந்த தைலத்தை நம்ம பீச்சு மருந்தாக பயன்படுத்துவோம். பீச்சு மருந்து அப்படின்னா சித்த மருத்துவத்தில் உள்ளுக்கு செலுத்தக்கூடியது, கிட்டத்தட்ட நம்ம இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இது எதற்கெல்லாம் இதை செலுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மலக்குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மலக்குடல் புற்றுநோய் இருக்கா, பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு நுண்ணிய குழாய் மாதிரி, லைக் இந்த சிரஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கருவியை பயன்படுத்தி மூலிகை கஷாயங்களையோ இல்லை தைலங்களையோ அந்த கருவி மூலியமாக எடுத்து உள்ளே செலுத்துவது. அதே மாதிரி தான் இந்த கர்ப்பப்பையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், யுட்ரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பார்த்தோம்னா சில கஷாய முறைகள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வில்வ தைலத்தோடு சில மூலிகைகளும் கலந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்குன்றவங்களுக்கு, இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த சர்விக்ஸில் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பீச்சு மருந்துகள் மூலம் நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தான் இந்த வில்வ தைலத்தை பீச்சு மருந்தாக வாரத்துக்கு 1 நாள் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா யுட்ரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எண்டோமெட்ரியோசிஸ், இல்லை சர்விக்ஸில் இருக்கக்கூடிய கேன்சர், இல்லை வெஜைனால இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிலருக்கு கர்ப்பப்பையில் மலட்டு புழுக்கள் இருக்கும், இதனால் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது, அதாவது குழந்தை பேர் அப்படின்றது தள்ளி போகும். இதை சரியாக்கணுன்னாலும் நம்ம வில்வ தைலத்தை பயன்படுத்தலாம். இதை தாண்டி இந்த வில்வ தைலம் நம்ம எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது. ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சு இருக்குது. இந்த வில்வ தைலம் நம்ம எப்படி பண்ணலான்னா, இதுக்கு ஒரு வில்வ பழம் தேவைப்படுது. ஒரே ஒரு பழம் இருந்தால் கூட போதும், நமக்கு ஒரு 300 ml 400 ml அளவுக்கு தைலத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணணும்னா, வில்வ பழத்தை கொண்டு இதை நல்லா இடித்து எடுத்துக்கணும். மேலே ஓடு மாதிரி இருக்கும், ஓடு சேர்த்து தான் நம்ம இந்த தைலத்தில் பயன்படுத்த போகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதி, இந்த முலாம்பழம் மாதிரி அப்படியே இருக்கும் டிப்பிக்கலாக. ஸோ அந்த சதை பகுதியை நம்ம எடுத்துக்கணும். காயாக இருக்கக்கூடிய வில்வ பழத்தை சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இது தாராளமாக சாப்பிடலாம் கிடைக்கும்பொழுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதில் நல்லெண்ணெயை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த நல்லெண்ணெயில் இந்த இடித்த இந்த வில்வக்காயோ இல்லை பழத்தையோ சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு நம்ம சிறுத்தியாக எரிச்சிட்டே வரணும். பாதி அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கற்றாழை இருக்குது இல்லைங்களா, கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் மாதிரி பகுதி இருக்கும், அதை மட்டும் லைட்டாக எடுத்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடணும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டே வரணும். கொதித்து அந்த காயோட பக்குவம் எல்லாம் மாறினதுக்கப்புறம் வில்வ பழம் நல்ல எண்ணெயில் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு இரவு முழுவதும் அப்படியே வச்சிடணும். இதில் முக்கியமாக இன்னும் ஒரு மூலிகையை சேர்க்கணும். அந்த எண்ணெயை காய்ச்சி கீழே வைக்கும்போது சூட்டோடு இருக்கும்பொழுது அதிமதுரம் ஒரு 10 to 15 கிராம் பொடியை இந்த எண்ணெய் சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் தூவி விட்டுறணும். இரவு முழுவதும் இதை அப்படியே வச்சுட்டு காலையில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் தொடர்பான நோய்கள், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல், தலைமுடி உதிரல், தலை சூடாக இருக்குது, அதாவது ஜென்ரலாக உஷ்ணம் தொடர்பான நோய்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இதை எப்படி பயன்படுத்தலான்றது நம்ம பார்த்துக்கலாம். உஷ்ணம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை எண்ணெய் குளியலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அல்சர் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த பைல்ஸ் மாதிரியான ஆசன வாயில் கடுப்பு, இந்த பிரச்சனை உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 1/2 கிளாஸ் பாலில் இது 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயை எடுத்துக்கணும். வில்வ தைலத்தை எடுத்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு பின், காலை இரவு இல்லை ஒரு வேளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா கூட உஷ்ணம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் இதில் குணமாகும். இது வில்வப்பழ தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக இதை நம்ம வீடுகள்லேயே நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறமாக இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த வில்வ இலையை எப்படி பயன்படுத்தலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நான் சொன்ன மாதிரி கஷாயமாகவும் குடிக்கலாம், இல்லை உலர்த்தி பவுடர் ஃபார்ம்லேயும் இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நரம்புகளில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த வில்வ இலை இருக்குங்களா, இந்த வில்வ இலை கால்களில் வந்து நிறைய பேருக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்கும், டயபெட்டிக் ஃபுட்னே சொல்லுவாங்க. ஏன்னா நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால கால்களில் புண்கள் இருக்கும். இதை சரியாக்கணும் அப்படின்னா வில்வ இலை பவுடரோட ஆவார இலை பவுடர், இல்லை பச்சையாக இந்த 2 இலைகளும் கிடைச்சாலும் நல்லா அரைச்சி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த புண்களில் வைத்து கட்டும்போது காலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் இருக்கக்கூடிய புண்கள் தாராளமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் வில்வ மரப்பட்டையை வைத்து நிறைய மருந்துகள் இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இந்த வில்வ மரப்பட்டையை 1-2ஆக இடித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட அர்ஜுனா மரப்பட்டையும் வந்து பார்த்தோம்னா இதயத்திற்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மருதம் பட்டையும் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய கார்டியாக் கிளைகோசைட்ஸ், அதாவது இதயத்தை பலமாக்கக்கூடிய கிளைகோசைட்ஸ் நிறைய இருக்குது. இந்த 3 மரப்பட்டைகளையும் நம்ம எடுத்து வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வில்வ மரப்பட்டை, அர்ஜுனா மரப்பட்டை, மருதம் பட்டை 3மே சம அளவு எடுத்து நம்ம 1-2ஆக இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மருந்து இது வந்து ஃபைன் பவுடராக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை மருத்துவர் ஆலோசனைப்படி இது எந்த ரேஷியோவில் நம்ம எடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ரேஷியோ வேறுபடும் இல்லையா. ஸோ மருத்துவர் ஆலோசனைப்படியும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 பட்டைகளையுமே 1-2ஆக இடித்து வச்சு கஷாயமாக போட்டு குடிக்கலாம். எந்தெந்த நோய்க்கு இதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, இதய தசைகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னாலோ இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்குது, ரொம்ப நாளாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன், நான் முன்னரே சொன்ன கிரிகை நோய்களுக்கு வில்வம் ஒரு சிறந்த மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. அப்போது கிரிகை நோய்னா நம்ம சொல்லக்கூடிய சீசோஃபெர்னியா இருக்கா, இல்லை ஹாலுசினேஷன் இருக்கா, சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வில்வத்தை நம்ம பயன்படுத்தலாம். எப்போவுமே நம்ம வெளியில் போகும்பொழுது 1-2 வில்வ இலைகளை நம்ம கூட பேக்கெட்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லையோ வச்சுட்டு போனாலும் அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உளப்பிழவு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம வில்வப்பழ தைலத்தை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டே வந்தோம்னாலும் ஸோ மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்குது. பல மருத்துவ நன்மைகள் இருக்கக்கூடிய வில்வத்திலிருந்து என்னென்ன மருந்துகள் நம்ம செய்கிறோம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.